നമസ്കാരം നേഷൻ ന്യൂസ് ലൈവിലേക്ക് സ്വാഗതം. വേനൽക്കാലമാകുന്ന സമയത്ത് പാലക്കാട് ജില്ലയിലെ പാടങ്ങളിൽ സ്ഥിരമായി കാണുന്നതാണ് ചെമ്മരിയാടിൻ്റെ കൂട്ടങ്ങൾ. ചെമ്മരിയാടിനെ കുറിച്ചുള്ള കൂടുതൽ വിശേഷങ്ങൾ സ്വാമിനാഥൻ ചേട്ടനോട് ചോദിച്ചറിയാം. നമസ്കാരം. എവിടെ നിന്നാണ് നിങ്ങൾ വരുന്നത്? நாங்கள் கோயம்புத்தூர் பக்கம் சூலூர் பக்கத்தில் பீடம்பிள்ளைங்கிற கிராமத்துலேருந்து ஓடிட்டு வரோம். எங்கள் குலத்தொழிலே இதுதான். எங்கள் தாத்தா வச்சுருந்தாரு, எங்கள் அப்பா வச்சுருந்தாரு. எங்கள் அப்பா எவ்வளோ வச்சுருக்கும்போது 3000 ஆடு பக்கம் வச்சுருந்தாரு. 3 பெரிய பெரிய கூட்டம் இருந்தது. இப்போ வந்து ஆளுகளை கிடைக்கிறதில்ல, அதனால் வந்து கம்மி பண்ணிட்டோம் ஆட்டை. இப்போ ஆடு அளவாக தான் இருக்குது. 3 நாள் மேய்க்கிறாங்க. நம்ம வச்சு அப்போ வந்து பார்த்துட்டு போயிட்டுருக்கு. ഇപ്പം ചേട്ടാ ഇതിൻ്റെ രോമങ്ങൾ അത് നമ്മൾ എന്ത് ചെയ്യും? இந்த ரோமங்களெல்லாம் இருந்து முதல்ல வெட்டி கம்பளி ஆக்கிட்டு இருந்தது. இப்போ கம்பளி செய்யறதுக்கு ஆளுக இல்லை. வயசானவங்களாம் போயிட்டாங்க. இருந்தனால கம்பளி செய்யறதுக்கு ஆளுக இல்லை. அதனால் என்ன ஆகுதுன்னா ரோமத்தை இப்போ வெட்டுறதில்லை. முதல்ல ஒரு கம்பெனி இருந்து ரோமம் வாங்கிட்டு இருந்தாங்க. இப்போ அவங்களும் வாங்குறதில்ல. அதனால் என்னாச்சுன்னா இப்போ நாங்கள் ரோமம் வெட்டுறதே இல்லை. അപ്പോൾ നമ്മൾ ഈ സീസൺ കഴിയുമ്പോൾ ആടിനൊക്കെ എന്ത് ചെയ്യും? നമ്മൾ அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்? ஆடு அதுக்கப்புறம் ஆடு போயிட்டு மெதிச்சது இருக்குது. குட்டியை போடு, குட்டிகளை கொடுக்கு, அதோட சரி. மற்றபடி இப்போ ரோமம் வெட்டுறதில்லை. முதல்லலாம் ரோமம் வெட்டி கம்பளி ஆகிட்டு இருந்தது. இப்போ கம்பளி ஆகிறதில்ல, ஆள் கிடைக்கிறதில்ல, கம்பளி செய்யறதுக்கு ஆள் இல்லை. അപ്പം ചേട്ടാ ഇപ്പം നമ്മൾ ഈ രോമം എടുക്കുന്നില്ലല്ലോ, അപ്പോൾ ആട് നമ്മൾ എന്ത് ചെയ്യും? ഇറച്ചിക്ക് കൊടുക്കും? இறைச்சிக்கு கொடுக்கும், இறைச்சிக்காக கொடுக்குது. குட்டி கிடா குட்டி வந்து ஒரு 5 கிலோ 6 கிலோ வரும்போது விலைக்கு விற்றுரும். அப்புறம் கசாப் கடைக்கு வாங்குறாங்க, அவங்களுக்கு வந்து இறைச்சிக்கு போயிடுது. അപ്പം അതിൻ്റെ റേറ്റ് ഒക്കെ എങ്ങനെയാണ്? ரேட்டு கிலோவுக்கு 500 ரூபா போட்டு கணக்காக பண்ணி கொடுக்கும். அவங்க போய் 700-800 விற்கும். நாங்கள் வந்து எங்கிட்ட வந்து அவங்க வாங்குறது வந்து 500 ரூபாய்க்கு வாங்குறாங்க. கிலோ கணக்கு போட்டோம், இறைச்சி அந்த கணக்கு போட்டு வாங்குவோம். ഇപ്പം നമ്മുടെ കയ്യിൽ 450 ആടുണ്ടെന്ന് പറഞ്ഞല്ലോ. അപ്പം ഇത് മിസ്സാവുക അല്ലെങ്കിൽ കൂട്ടം തെറ്റിപ്പോവുക അങ്ങനെയൊക്കെ ഉണ്ടാവില്ലേ? அது போனாலே கண்டுபிடிச்சிடுவாங்க. நம்ம ஆளுகளுக்கு எல்லாம் அறியும் எந்த ஆடு போச்சு என்னங்கிறது எல்லாமே நம்ம ஆளை கண்டுபிடிச்சி போடுவாங்க. അപ്പം ഇത് നോക്കാൻ നമ്മുടെ ഒപ്പം പട്ടി അങ്ങനെ நாய் உண்டு. அது 4-5 நாய் உண்டு. அது ஆட்டு கொண்டு போய் போகும். யார் வந்தாலும் நைட்டில் விடாது. நான் பாதுகாப்பாக இருக்கும். അപ്പം ഇത് നോക്കാൻ നമ്മുടെ അടുത്ത് 3 ആൾക്കാരുണ്ട്. അവർ എപ്പോഴും രാത്രിയും പകലും ഇതിൻ്റെ ഒപ്പം തന്നെ ഉണ്ടാവും. இருக்குது. ராத்திரி போல இங்கேயே இருக்குது. காலையில் சாப்பாடு செஞ்சுக்குவாங்க, பட்டியிலே செஞ்சுக்குவாங்க ஆட்டுக்கிட்டவே. இரவும் நைட்டும் செஞ்சுக்குவாங்க. பகலில் சாப்பிடாது, டீயே சாப்பிட்டு காலை தொட்டிக்குவாங்க. ഇപ്പം ചേട്ടൻ നമ്മൾ വയലിൽ ആടിന് ഇങ്ങനെ വിടുന്നുണ്ടല്ലോ, പട്ടി കെട്ടിയിട്ട്. അപ്പം അതിൽ ഗുണം എന്തെങ്കിലും ഉണ്ടോ? அங்கே வளம் உண்டாகும். வயலுக்கு வளம் உண்டாகும். நெல் நல்லா வரும். அதனால் பைசா காட்டுக்காரரு கண்டத்துக்காரரு நம்மளுக்கு பைசா கொடுக்கும். ஆட்டை பொறுத்து கொடுக்கும். நம்மளுக்கு ஒரு 500 ரூபா கொடுத்துருக்காங்க. டெய்லி நைட்டு கொடுத்துருவாங்க. അപ്പം ഇത് തമിഴ്നാട്ടിൽ ഇതുമാതിരി എത്ര ആൾക്കാരുണ്ട് ഈ ചെമ്മരിയാടിൻ്റെ കൃഷി ചെയ്യുന്നത്? அது 150 பேர் உண்டு. கோயம்புத்தூர் மாவட்டத்தில் தான் உண்டு. கோயம்புத்தூர் மாவட்டம் சூலூர் ஏரியா, பேரூர் ஏரியா, இந்த மாதிரி இதில் இருக்காங்க. நிறைய இருக்காங்க. 150 ஆட்டுக்காரங்க மேலே இருக்குது. ஒவ்வொருத்தரும் 700 படி 500 படி 1000 படி வச்சுருக்கிறவங்க உண்டு. நம்மளது 3000 படி வச்சுருந்தது, 12 ஆள் வச்சுருந்தது. இப்போல்லாம் ஆள் கிடைக்காதனால கம்மி ஆகிடுச்சு. ഈ നമ്മുടെ ഈ തൊഴിലിൽ വല്ല കഷ്ടനഷ്ടങ്ങളൊക്കെ ഉണ്ടാവില്ലേ? അതൊക്കെ എന്താണ്? மழை வந்தால் சிரமம். காலையில் சாப்பாடு செய்கிறதெல்லாம் சிரமம். மழை வந்தாலும் நம்ம ஆளுங்க பட்டியிலேயே தான் படுக்கும். எங்கேயும் அந்த ஆட்டை விட்டு போகாது. மழைக்காயதை போட்டு படுத்துக்குவாங்க. மழை வந்தால் ரொம்ப சிரமப்படுவாங்க. மற்றபடி ஒன்றும் இல்லை. வெயில் காலத்துலலாம் அப்படியே மரம் நின்று போய்க்குவாங்க. மழை காலத்தில் இந்த சாப்பாடுக்கெல்லாம் ரொம்ப பிரச்சனையாக இருந்தது. അപ്പം നമ്മുടെ ആടിനെ മോഷ്ടിച്ചിട്ട് പോവുക അല്ലെങ്കിൽ ഇവിടുത്തെ ആൾക്കാർ ആരെങ്കിലും അതുമാതിരി എന്തെങ്കിലും ചെയ്യാറുണ്ടോ? திருடிட்டு போகிறது அந்த மாதிரி உண்டு. கொஞ்சம் தெரியாமல் போனால் திருடிட்டு போகும். இப்போல்லாம் கொஞ்சம் போலீஸ் பாதுகாப்பு அங்கங்கே கேமராக்கள் இருக்கிறனால கொஞ்சம் பிடிச்சிட்றாங்க. போலீஸ்கார் நமக்கு நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காங்க. அதனால் எங்கேயும் யாரும் அந்த பயத்தில் வந்து யாரும் வந்து திருடுறதில்லை. முதல்லலாம் திருடிட்டு இருந்தது. இப்போ அதெல்லாம் கம்மியாயிடுச்சு. നമ്മുടെ ഈ തൊഴിലിന് ഇങ്ങനെ കൃത്യമായിട്ട് ലൈസൻസ് അങ്ങനെ എന്തെങ്കിലും ആവശ്യം? லைசன்ஸ் எல்லாம் ஒன்றும் அவசியம். நம்ம நடப்பயணமாக வர்றது, நடப்பயணமாக போகிறது, லைசன்ஸ் எல்லாம் இது அவசியம் இல்லை. കേരളത്തിൽ പാലക്കാട് അല്ലാതെ വേറെ ഏതൊക്കെ ജില്ലകൾ നമ്മൾ പോകാറുണ്ട്? பாலக்காடு, திருச்சூர் வரல போகும். இந்த ரெண்டு ஏரியா தான் மட்டும்தான். பாலக்காடு டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லாக. திருச்சூருக்கு அப்புறத்தில் போகாது. திருச்சூருக்கு இப்பறத்துலேயே நின்று. ചെമ്മരിയാടിൻ്റെ വിശേഷങ്ങൾ നമുക്ക് വേണ്ടി പങ്കുവെച്ച സ്വാമിനാഥേട്ടന് നന്ദി. நன்றி. ஓகே. നാഷൻ ന്യൂസ് ലൈവ്, സത്യം, ചരിത്രം, വർത്തമാനം.